மதுரையைச் சேர்ந்த ஆண்டனி மித்ரதாஸ் என்பவர் சிறுவயதிலேயே சினிமா மீதான ஆர்வம் காரணமாக கொல்கத்தாவில் உள்ள பிலிம் இன்ஸ்டிடியூட் ஒன்றில் சேர்ந்தார். அங்கு கௌரவ விரிவுரையாளராக எல்லிசார் டங்கன் அவர்கள் பணிபுரிந்தார். மித்ரதாஸ் அவர்களின் திறமையைக் கண்டு வியந்த எல்லிசார் டங்கன் அவர்கள் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் டி.ஆர். சுந்தரம் அவர்களிடம் அறிமுகம் செய்தார். இதன் மூலம் அவருக்கு தயாளன் திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பு வந்தது. மித்ரதாஸ் இந்த தயாளன் திரைப்படத்தை இயக்கும் பொழுது 2ஆம் உலகப் போர் தொடங்கியது. நாட்டுப்பற்று மிகுந்த மித்ரதாஸ் தயாளன் திரைப்படத்தை முடித்துவிட்டு இராணுவத்தில் சேர்ந்துவிட்டார். ஜபல்பூர், டாக்கா, சிட்டகாய், சிங்கப்பூரில் சுமார் 4 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு போர் முடிந்த பிறகு மீண்டும் வந்து மலையாளம், சிங்களம் போன்ற மொழிகளில் திரைப்படங்களை இயக்கினார். சினிமாவுடன் நாட்டுப்பற்றையும் 2 கண்களாக கொண்ட தமிழ் சினிமாவின் வித்தியாசமான இயக்குநர்களில் முதல்வர் இந்த ஆண்டனி மித்ரதாஸ் அவர்கள்தான். இவரின் புகைப்படம் கூட நமக்கு கிடைக்கவில்லை.